ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா T20 வேர்ல்ட் கப் 2024க்கான இந்தியன் டீமோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்குவாடை பார்க்கும்போதே ஃபீல் ஆன ஒரே விஷயம், பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக செட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் பும்ரா மட்டும் தான் பவுல் பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் கம்பெனி கொடுத்து பவுல் பண்ணுற அளவுக்கு டெத் ஓவர் ஃபர்ஸ்ட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் சீரிஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸாக இருக்கட்டும், முகேஷ் குமார் ரொம்ப நல்லா டெத் ஓவர்ஸில் போட்டுட்டு இருந்தார். ஆனால் முகேஷ் குமார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்குவாடில் பேக்கப் பிளேயராக கூட எடுக்கல. அதுக்கு போல் யார் எடுத்திருக்காங்கன்னா ஹர்ஷீப் சிங், சிராஜ் எடுத்திருக்காங்க. ஹர்ஷீப் சிங் கூட ஓகே, அவர் கூட நியூ பால் போடுவார், டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் அடி வாங்குவார். ஆனால் சிராஜோட டெத் ஓவர்ஸ் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ரொம்பவே போராக இருந்திருக்கு. அவரால் வந்து டெத் ஓவரில் விக்கெட்ஸ்மே வந்து பெருசாக எடுக்க முடியல, ரன்ஸ்மே வந்து நிறைய லீக் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் ஹர்ஷீப் சிங்குமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஒரு சில சீசனில் வந்து டெத் ஓவர்ஸில் அவ்வளோ சூப்பராக பவுலிங் போடுவார். அவர் வந்து டெத் ஓவர் நல்லா பவுலிங் போட்டனால இந்திய டீமுக்கு ஆனார். ஆனால் அந்த கடந்த போன சீசனாக இருக்கட்டும், இந்த சீசனாக இருக்கட்டும், அவ்வளோ டெத் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எடுபடலைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சீசன் வந்து டெத் ஓவர் ஒரு போட்டால் ஈஸியாக அடிச்சிடுறாங்க, அவரோட ஸ்லோவர் பால் ஈஸியாக பிக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நிலைமை பார்த்தா இந்தியன் டீமோட பவுலிங் பார்க்கும்போது ஆர்சிபியோட பவுலிங் மாதிரியே இருக்குது. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம், பும்ரா இருக்கார், டெத் ஓவரில் போகிறதுக்கு பும்ரா இருக்கார். நியூ பால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஓவர் போடுவார், ஒரு ஓவர் இல்லை மேக்ஸிமம் 2 ஓவர் போடுவார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவரில் 3 ஓவர் வந்து டெத்து வச்சுக்காங்க. பும்ரா இருக்காரு. அப்புறம் வந்து இந்த பவுலிங்லேயே இந்திய டீம் பிக் பண்ணலே ஒரே நல்ல விஷயம் என்ன, சகால் எடுத்ததா எனக்கு கேட்டால் குல்தீப் அதை விட பார்த்தீங்கன்னா சகால் T20 ரொம்ப சூப்பரான பவுலர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி அடிக்கிறதுமே கஷ்டம், கண்ட்ரோல் கொடுப்பாரு, விக்கெட்ஸுமே எடுப்பார், கண்ட்ரோல் கொடுப்பாரு. இப்படி ஒரு ஸ்பின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு வந்து வரப்பிரசாதம் மாதிரி நிறைய பேர் வந்து ரஷீத் கான் சொல்கிறாங்க. ரஷீத் கான் ஈக்குவலான பவுலர் சகால், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவரோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கண்டிஷனில். அவர் எடுத்தது ரொம்ப நல்ல பிக் தான். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், இது மாதிரி வந்து சகால் எடுப்பாங்க, ஆனால் வந்து பிளேயிங் ஆட வைக்க மாட்டாங்க. இந்த அப்படி பண்ணாமல் அவர் ஆட வச்சா வேர்ல்ட் கப் இந்தியன் டீம் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருன்றது என்னோட ஒப்பீனியன். அது நம்ம குல்தீப் யாதவும் இருக்கார். 2 ட்ரேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது அப்படி நம்ம வந்து பேட்டிங்கை பற்றி பார்த்தோம்னா, பேட்டிங் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாருமே தெரிஞ்சுதான், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, சிவன் துபே, சஞ்சு சாம்சன், இது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் துபே, சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு டீமில் வந்திருக்காங்க. அதுவும் சிவன் துபே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் பாலராக இருக்கட்டும், டெத் ஓவர் அவர் போடவே முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆடுறது ஒரு 30 பால் 20 பால் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ கடந்த SRH மேட்ச்சில் கூட 39 ரன் அடிச்சார். அதுக்கு மட்டும் லக்னோ கூட வந்து 67 ரன் அடிச்சார், போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டில் போட்டால் போதும், இங்கேயே போய் இவ்வளோ இது. அதுவும் CSK இந்த சேப்பால் ஆடுறாங்களே, சேப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்கிற கிரௌண்டே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான கண்டிஷன். ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து தள்ளுறாரு. இந்த IPL இப்போதைக்கு அவர் வந்து அதிக 6 அடிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் சஞ்சு சாம்சனுமே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில மேட்ச் ஆடுவார், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருப்பார் எல்லா IPLுமே. ஆனால் இந்த அப்படி இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு அவர் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கான பலன் தான் இப்போ அவருக்கு வேர்ல்ட் கப்பில் கிடைச்சிருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் விக்கெட் கீப்பர் ஃபார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவர் லெஃப்ட் ஹேண்டுன்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவர் ஒரு சில மேட்ச் சொதப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக ரெடியாக இருப்பார். நீங்கள் கேட்கலாம் 2 விக்கெட் கீப்பர் ஒரே பிளேயிங்கில் ஆடலாமே, ஆனால் அதுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. இதுக்கு மட்டும் இந்தியன் டீம் பண்ணியிருக்காங்க, 3 விக்கெட் கீப்பர்லாம் ஒரே பிளேயிங்கில் ஆடிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுவாங்க கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அது நம்ம அப்படியே ஆல்ரவுண்ட் சைட் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷல் பட்டேல், அப்புறம் ரவீந்திர ஜடேஜா 3 குவாலிட்டியான ஆல்ரவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக பிளேயிங்கில் ஆடுவாங்க. இதில் முக்கியம் கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ஹர்திக் பாண்டியோட பவுலிங். ஹர்திக் பாண்டியா பவுலிங் எப்படி இருக்கு, முன்னாடி வந்து ரொம்ப சூப்பராக போடுவார், பவுலர்ஸ்லாம் ஏற்றுவார். அதே ஹர்திக் பாண்டியா அதே மாதிரி பவுலிங் போடுவாரான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா மும்பைக்கு ஒரு பவுலிங் போடும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சாங்க. நியூ பாலில் போட்டாலும் சரி, டெத் ஓவர்ஸில் போட்டாலும் சரி, ஈஸியாக அவர் அடிச்சாங்க. ஏன்னா வந்து T20 வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்லாம் இந்தியன் டீம் வின் பண்ணோம்னா ஹர்திக் பாண்டியா பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷிங் திறன் எந்த அளவுக்கு இருக்கும் பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டீமில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் அந்த அளவுக்கு சரியாக எடுக்காத மாதிரி இருக்குது. ஏன்னா ரிங்கு சிங் எடுத்துருக்கணும். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சீரிஸில் அவ்வளோ அற்புதமாக ஆனார். இந்த கடைசி T20 கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ரிங்கு சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. ஆனால் அப்படி நல்லா பாடிட்டு இருந்த ரிங்கு சிங் ஏன் இப்போ அவங்க பேக்கப் எடுத்து வச்சிருக்கான்ற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ இந்தியன் டீமில் பாருங்கள் ஃபினிஷரே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணி தரல, அவர் 4வது இறங்கினாலுமே அவுட் ஆயிடுறாரு. ஜடேஜா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா பண்ணலன்னு சொல்லி தான் அப்புறம் முன்னாடி 4வதோ இல்லை 3வது இறக்கி பார்க்குறாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இந்தியன் டீமுக்கு ரொம்ப போராக இருக்க மாதிரி தெரியுது. யார் இந்த டீம் ஃபினிஷர் ஆடுவான்றதை நான் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு கேட்டால் ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் அவங்க கண்டிப்பாக எடுத்தே. ஆனால் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்குவாட் கிடையாது. லாஸ்ட் வீக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேயர் வெளியே எடுத்துட்டு ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இன்க்ளூட் மெயின் ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபினிஷர்னால் இப்போதைக்கு இந்தியன் டீமுக்கு ரிங்கு சிங் தான். அவரோட ஃபினிஷிங் பாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடந்த ஆப்கானிஸ்தான் சீரிஸில் கூட முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த IPL கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா அது காரணம் என்னன்னா KKR வந்து டாப் ஹெவி டீம், டாப் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு எல்லாமே முடிச்சு கொடுத்துறாங்க. இவருக்கு ஒரு சில மேட்ச்சில் ஒரு சில பால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆடவே கிடைக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண முடியல. நம்ம பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பிளேயர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் டீமில் எடுத்தே ஆகணும். எனக்கு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் டைம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் டீமில் எடுத்துருவாங்கன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் நடக்கும் பொறுத்து பார்க்கலாம். டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ன நியூஸ் வருதுன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் எனக்கு பொறுத்த நியூஸ் வருது. அப்படி போட்டு நினச்சினா வேறு லெவல் ஓப்பனிங் காம்படிஷனாக இருக்கும். விராட்
பிளேயர் வந்து ஒரு சைடு விக்கெட் விடாமல் நின்றுவார், ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அட்டாக் பண்ணுவார். சரியான காம்பினேஷனாக இருக்குது. இது மட்டும் நடந்துச்சுன்னா ஆனால் வந்து எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் எதுக்கு எடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி உங்களுக்கு பேக்கப்பாக எடுத்துக்கலாம். எனக்கு கேட்டால் வந்து எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் எடுத்துட்டு ரிங்கு சிங் டீமில் இன்க்ளூட் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எப்படி எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது கிடையாது. இவன் மட்டும் ஓப்பனிங் ஆனால் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான். அவர் இந்த வேலைக்கு டீம் மட்டும் ஒரு பேருக்கு ட்ராப் பண்ணிட்டு ரிங்கு சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மெயினில் கொண்டு வந்தாங்கன்னா டீமே வேற லெவலாக இருக்கும். அப்புறம் சூரியகுமார் ஏதோ பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் அப்போதைக்கு அவர் தான். ஏன்னா ஐபிஎல் கொஞ்சம் ஃபார்ம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதை சரி பண்ணிட்டாருன்னா இந்தியாவோட பேட்டிங்கே வேற லெவலில் இருக்கும். பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்தியா டாப் 10 சூப்பராக இருக்குது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட் சேர்த்து வந்து டாப் 6 வேற லெவல் டாப் 6 இருக்குது. கண்டிப்பாக செமையான குவாலிட்டி இருக்குது. பவுலிங் தான் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்காது. முக்கியமாக ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி வேறு பிளேயர்ஸ் கொஞ்சம் மாற்றி போட்டாங்கன்னா இந்திய டீம் கப்படிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்குவாடை வச்சு இந்தியாவில் T20 வேர்ல்ட் கப் 2024 வின் பண்ண முடியுமா? இந்தியன் டீம் 2024 வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுக்கு யார் முக்கிய காரணமாக இருப்பான்? அந்த கீ பிளேயர் யாருன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.